ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப பயங்கரமான சம்பவமா இருக்குது. என்ன சம்பவம் தானே நினைக்கிறீங்க? ஒரு ஆட்டோ டிரைவரான ஜெகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரோட கடைசி சவாரி ஏற்றிக்கிட்டு ஒரு ஊருக்கு போறாரு. போற வழியில ஒரு பெரிய சுடுகாடை தாண்டி போறாருங்க. அங்கிருந்து தான் இவருக்கு அமானுஷ சம்பவமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா இந்த கடைசி சவாரி நம்ம ஏத்தணும் அப்படின்ற அளவுக்கு இவர் நினைச்சிட்டாராம். அந்த அமானுஷத்துல இருந்து மீண்டு வரதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் மறக்காம போட்டுருங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஜெகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொந்தமா ஆட்டோ வச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காருங்க. இவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமா இந்த நபர் நைட்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்ப்பாராம். காலையில வர வருமானம் பத்தாது அப்படின்னு எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இன்கம் கிடைக்கும்னு இந்த நபர் வழக்கமா அதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன் அவரோட சவாரியெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு போதுமான வருமானம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நினைச்சிட்டு நபர் வந்துட்டு இருந்திருக்காருங்க ரோட்ல. எப்பவுமே இந்த நபர் வீடுக்கு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான டிராஃபிக்கும் இருக்காது, அதிகமான வாகனங்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்காதான். அதே மாதிரி தான் அன்னைக்கும் இருந்திருக்கு. அப்போ கரெக்டா இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு போற வழியிலேயே இந்த ஒரு சைடு ரோட்லயே ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ், செவிலியர் மாதிரி இருந்திருக்காங்க. இந்த செவிலியர் அவங்களோட முகத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாகவும் இருந்திருக்காங்க, ஒரு வித பதட்டமாகவும் இருந்துக்கிட்டே இந்த ஜெகனோட ஆட்டோவுக்கு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. இப்படி லிஃப்ட் கேட்டதும் ஜெகன் என்ன பண்றாருன்னா, என்னடா இது இவ்வளோ நேரத்துக்கு ஒரு நர்ஸ் நம்மகிட்ட இதுக்கு லிஃப்ட் கேட்குறாங்களே, அதுவும் இல்லாமல் அவங்களோட முகம் சரியில்லையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு லிஃப்ட்டை கொடுக்குறாருங்க. அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மியாங்க. அவங்களும் அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ அவங்க எங்கே போகணும் அப்படின்றத கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஜெகனும் எங்கெங்க போகணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ லக்ஷ்மி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட வீட்டு அட்ரஸை சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் ஜெகனோட முகமே அங்கேயே பேயறிஞ்ச மாதிரி மாறி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொல்லக்கூடிய அட்ரஸ் ஒரு பெரிய சுடுகாடை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன கிராமத்தோட அட்ரஸா இருந்திருக்கு. அங்கதான் போகணுமாமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. ஆமாங்க, அங்கதான் போகணும், என்ன அங்கே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, என்னடா பண்றது, கடைசி சவாரி, இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரும் அவங்க சொன்ன அட்ரஸ்க்கு போறாருங்க. போறப்போ வழியிலேயேங்க இந்த பொண்ணை பத்தி கேட்குறாரு. நீங்க யாருமா என்னம்மா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. என் பேர் லக்ஷ்மிங்க, நான் வந்து ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்களோட குடும்பத்துல ஏதோ அர்ஜென்ட்டு எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்துச்சு, அதனாலதான் இவ்வளோ நேரத்துக்கு போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, எமர்ஜென்சின்னும் போது நம்ம இறக்கி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு இவரும் நினைச்சிக்கிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. சரியா அந்த சுடுகாடு தெரிஞ்சிருச்சு. இவங்களோட பார்வைக்கு நல்லாவே அந்த சுடுகாடு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஜெகனுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சான். என்னன்னா, திரும்ப வரும்போது நம்ம தனியா தானே வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கு. உடனே ஜெகன் என்ன சொல்றாருன்னா, ஏமா நான் இங்கே பக்கமா எங்கனால இறக்கி விட்டுட்டுமா, இல்லை வேற யாரையாவது வர சொல்றியமா அப்படின்னு கேட்குறேன். என்னங்கண்ணா இப்படி சொல்றீங்க, நான் காசு தரேன்னு சொல்றேன் தானே, நீங்க அங்கேயே கொண்டு போய் இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி என்னடா பண்றதுன்னு ஜெகனும் அந்த சுடுகாட்டுக்கு தாண்ட போற கடைசி சமயத்துல ஆட்டோவை நிறுத்துங்க அப்படின்னு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தா அந்த லக்ஷ்மி சொல்லியிருக்காங்க. ஆட்டோவை நிறுத்துன்னு சொல்றீங்க, இன்னும் உங்க ஊரே வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே இறங்கியிருக்காங்க. கீழே இறங்கினதுமே இந்த ஆட்டோக்கு எவ்வளவு காசு அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் காசை கொடுத்துட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு உள்ள போறாங்க. நல்லாவே இவர் பாக்குறாரு. அந்த சுடுகாட்டுக்கு உள்ள நடந்து போறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இருட்டுல இவருக்கு நல்லாவே தெரியல. என்னடா இந்த பொண்ணு அந்த கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த சுடுகாட்டுக்குள்ள போறாள, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, சரி எதுவா இருந்தா நமக்கு என்ன, நம்ம இதோட திரும்பி போயிடுவோம் அப்படின்னு ஆட்டோவை திருப்பலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பார்த்தா ஆட்டோ ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இது ஸ்டார்ட்டே ஆகல, இன்னும் இந்நேரத்துல வந்து இங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவரோட பட்டன் மொபைல் வச்சிருக்காருங்க. அதோட டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு என்ஜினையும் பார்த்துருக்காரு. இறங்கி வந்து என்ஜினை பார்த்தாலுமே எந்த ஒரு ஃபால்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே அப்படின்னு இந்த நபர் மறுபடியும் போயிட்டு அந்த ஆட்டோவில் ஏறுறாருங்க, ஸ்டார்ட் பண்றாரு. இந்த முறை ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி வளைக்கிறாருங்க. ஆட்டோவை வளைக்கும் போது யதார்த்தமா பாக்குறாருங்க, பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பொண்ணு. நல்லா முகத்தை பாக்குறாருங்க. இவர் திடீர்னு ஆயிடுச்சாங்க. என்ன காரணம்னா, அங்க சுடுகாட்டுக்குள்ள இறங்கி போன அதே லட்சுமி தான் இப்போ ஆட்டோக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆட்டோக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இப்பதானமா நீ இறக்கி விட்ட, எங்கம்மா போன, சுடுகாட்டுக்குள்ள நேரா போனியே, இதோட நீ இறங்கிக்குவியா அப்படின்னு எல்லாம் கேட்கிறாருங்க. அண்ணா நான் இறங்கவே இல்லைண்ணா,
நீங்க யாரை இறக்கி விட்டீங்க? நீங்க பாட்டுக்கு ஆட்டோ ஆஃப் பண்ணீங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போனீங்க வந்தீங்க, நான் ஆட்டோல இருந்து இறங்கவே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லாவே பயந்து போயிட்டாராங்க. இல்லையேம்மா, நீ அந்த காம்பவுண்ட் சுவர் வரைக்கும் போனதை நான் பார்த்தனே, நீ கூட எனக்கு காசு கொடுத்திய அப்படின்ட்டு அவரோட பாக்கெட்ல அவர் வச்சு அந்த காசை பாக்குறாராங்க. காசு அங்க எதுவுமே இல்லை. இவர் ஆல்ரெடி வச்சிருந்த பணம் மட்டும்தான் இருந்திருக்கு. அண்ணா என்ன விளையாடுறீங்களா, எங்க ஊர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, கொண்டு போய் விடுங்க அப்படின்னு பின்னாடி இருந்து அந்த பொண்ணு சொல்றாங்க. கூடவே இப்போ அந்த வாய்ஸ் ஆனது கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. என்னம்மா நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு லட்சுமியை திரும்பி பார்த்து பேசுறாருங்க. அப்போ அந்த லட்சுமியோட முகத்தை நல்லா பாக்குறாரு. பயங்கர கொடூரமா இருந்திருக்குங்க. ஒரு பொணத்தை விட பயங்கரமான ஒரு பயங்கரமான முகமா இருந்திருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு இவருக்கே தெரியல. நல்லா பயந்து போயிட்டாரு அந்த முகத்தை பார்த்தது. ஐயோ அப்படின்ட்டு இந்த நபர் அந்த ஆட்டோல இருந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாருங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆட்டோல இருந்து இந்த நபர் கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே அந்த லக்ஷ்மி அப்படின்றவங்க கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கிட்டு என்னை கொண்டு போய் விட முடியுமா முடியாதா, இது வரைக்கும் எத்தனை ஆட்டோக்காரங்க என்னை கொண்டு போய் விட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்படி மிரட்டுற குரல் பேச பேச இங்க இந்த நபருக்கு உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க. வேகமா ஆட்டோவை திருப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஆட்டோவை நல்லா வளைச்சு திருப்புறாருங்க. திருப்பி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா இவர் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டார். வந்த பிறகுதான் அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல அந்த ஆட்டோவை ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டு முகமெல்லாம் கழுவிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஆட்டோக்குள்ள ஏறாரு. அப்பவும் அந்த இடத்துல அதே உருவம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவரு என்ன பண்றாருன்றத எட்டி பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. நடுங்கி பயந்து போயிட்டாருங்க. கத்துன்னு கத்திட்டாராம். ஒரு 3 ஸ்டெப் பின்னாடியே போயிட்டாராம். அந்த அளவுக்கு பயந்து போயிட்டாராம். என்னடா இது மறுபடியும் வந்துருச்சா அப்படின்ட்டு இவருக்கு என்னென்னமோ பண்றாருங்க. ஆட்டோல இருந்து ஓடிடலாம், கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா என்ன காரணமோ தெரியல, இவரால ஓடவே முடியல. அந்த உருவம் எட்டி பார்த்தது அப்படியே தான் உட்கார்ந்துட்டே இருந்திருக்கு. கீழவும் இறங்கவே இல்லை. என்னடா இது, நமக்கு என்னதான் இன்னைக்கு நடக்குது அப்படின்றது இவருக்கு புரியறதுக்குள்ளுமே அந்த உருவம் காத்தோட காத்தா கீழே இறங்குதுங்க. இறங்கி இங்க ஜெகன் முன்னாடி நிக்குதாங்க. அந்த உருவம் இப்போ பார்க்கும்போது பயங்கரமா அள்ளு விட்டு போயிட்டாராம். செம்ம கொடூரமா இருந்திருக்கு அந்த முகம். இப்படி ஒரு முகத்தை அவர் பார்த்ததே இல்லையாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான முகம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இந்த நபரும் வேகமா ஓடலாம் அப்படின்ட்டு முயற்சி செய்யறாரு, ஓட முடியல. கத்தலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாரு, கத்தவும் முடியல. கையே காலை அசைக்கிறாரு, கை கால் மட்டும்தான் அசைக்க முடியுது, வேற எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த உருவம் இந்த ஜெகன் முன்னாடி நின்றுட்டு இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை இப்படி தள்ளலாம் அப்படின்னு தள்ளுறாங்க. இவரோட கைக்கே அது சிக்கவே இல்லை. ஒரு ஒரு நிழல் மேல இப்படி கை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவர் கொஞ்சம் கூட நம்ப முடியல, நல்லா நடுங்கி போயிட்டாரு. அடுத்தது யாராவது வாங்கலை அப்படின்னு மனசுக்குள்ளதான் கத்துறாரு, வாய் விட்டு கத்தவே முடியல. சரி இதுதாண்டா நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்காருங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த உருவமானது தானாவே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சுங்க, காத்தோட காத்தா. இப்படி மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த நபருக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. கடவுளே இன்னைக்கு என்னை காப்பாத்திட்ட, நீ இல்லைன்னா நான் இன்னைக்கு செத்தே போயிருப்பேன் அப்படின்னு இவரும் மனசுக்குள்ளே வேண்டிட்டு அதுக்கப்புறமா நகர்றாங்க. நார்மலா நகர்றாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்தது பேசலாம் அப்படின்ட்டு அவரே ஏதோ பேசி பார்க்குறாருங்க. குரலும் நல்லா தான் இருக்கு. அப்பாடா எந்த பிரச்சனையுமே இல்லை, தப்புச்சோண்டா உயிர் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஆட்டோல ஏறிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போறாருங்க. வீட்டுக்கு பக்கமா போயிட்டாராங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஒருவேளை அது நம்மளோட பின்னாடியே வந்திருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தினால மெதுவா ஆட்டோல இருந்து பின்னாடி பக்கமா எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது இவர் நினைச்சது சரிதாங்க. இவரோட ஆட்டோக்கு பின்னாடி அந்த உருவம் வந்துட்டுதான் இருந்தது. எப்படின்னா பறந்து வருதாங்க, காத்துல அப்படியே பறந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் ஏய் அப்படின்னு சத்தம் போட்டபடியும் வந்துட்டு இருக்கேங்க. நல்லாவே அள்ளு விட்டு நடுங்கி போயிட்டாருங்க, மிரண்டு போயிட்டாரு. நேரம் ஆட்டோவை கொண்டு போய் அவங்களோட வீட்டுக்கு நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வேகமா ஓடுறாருங்க. அங்க போனா கதவை சாத்தி வச்சிருக்காங்க. கதவை தரன்னு பயங்கரமா தட்டி அதுக்கப்புறம் உள்ள ஓடி அப்பாடா அப்படின்னு மூச்சு வாங்கறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சா.
என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி ஓடி வந்துட்டு இருக்கீங்க, என்னங்க அப்படின்னு அவங்களோட மனைவியும் கேட்கறாங்களா. அவங்களோட மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. என்னங்க இன்னைக்கு இப்படி நடந்துருச்சா, என்னங்க சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி கொஞ்சம் தைரியம் சொல்லி ஆறுதல் படுத்தி திருநீரெல்லாம் வச்சு விட்டு இந்த சாம்பல் நீரெல்லாம் வச்சு விட்டுட்டு போய் படுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்போ அனுப்பி வச்சு ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டாராம் ஜெகன். அந்த பதட்டம் பயம் எதுவுமே இல்லாமலே தூங்கி இருந்திருக்காரு. தூங்கி 1 மணி நேரம் கழிச்சு அதே மாதிரியான அமானுஷம் அவருக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஜெகனுக்கு திடீர்னு வெளியே இருந்து ஜெகன் ஜெகன் அப்படின்னு யாரும் கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கீங்க. இப்படி கூப்பிடுற குரல் அது ஒரு பொண்ணோட குரலாகவும் இருக்கு. பொண்ணோட குரல்ல எப்போ இந்நேரத்துல நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துருக்காருங்க. மணி 2 மணி. ஐயோ இவ்வளோ நேரத்துக்கு நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு இந்த நபர் உள்ள இருந்துக்கிட்டே எந்திரிக்கவே இல்லைங்க. பெட்ல இருந்து அப்படியே படுத்துக்கிட்டே யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா விடாத அந்த குரல் கூப்பிட்டுட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் குரல் வேற வேற மாதிரி மாறிட்டே இருந்திருக்குங்க. கூடவே இவங்களோட வீட்டுக்குள்ளேயும் அந்த குரல் வர மாதிரி இருக்கு. இவ்வளோ தூரம் லாங்ல இருந்து பேசுறதுக்கும் பக்கமா வந்து பேசுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இவர் ஃபீல் பண்றாருங்க. வீட்டுக்குள்ள வர மாதிரி, என்னடா இது வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கே, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாருங்க. போர்வை எடுத்துட்டு பாக்குறாரு. எடுத்துட்டு பார்த்தா இவரோட கண்ணுக்கு முன்னாடி கருப்பா ஒரு உருவம் நல்லா தென்பட்டுருக்குங்க. என்னடா இது கரேர்னு நிக்குதே அப்படின்ட்டு டக்குன்னு பயத்துல எழுந்து திடுக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாருங்க. உட்கார்ந்தவரு நல்லாவே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அங்க நின்றுட்டு இருந்த அந்த உருவம் மெதுவா ஜெகன் பக்கமா நெருங்கி வருது. ஜெகன் படுத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே ஒரு ஜன்னல் இருந்திருக்குங்க. அந்த ஜன்னலோட வெளிச்சம், வெளியே லைட் எரியிற அந்த வெளிச்சம் லேசா தெரியுது. அந்த வெளிச்சத்துல பார்க்கும்போதுதான் தெரியுது அது ஒரு நர்ஸோட யூனிஃபார்ம் மாதிரி இருந்திருக்கு. இப்படி பார்த்ததுமே ஆட்டம் ஆடி போயிட்டாருங்க. பயங்கரமா தொடையெல்லாம் நடுங்கி போயிடுச்சாம். இந்த நபரால் அங்கிருந்து எந்திரிக்கிறதுக்கு கூட முடியல. ஒரு கை கால் செயலிழந்து போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருங்க. இப்படி இருக்கும்போது இவங்களோட மனைவியை கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாருங்க. இவங்களோட மனைவி இவர் கட்டில் படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டிலுக்கு பக்கத்துலயே இன்னொரு கட்டில் போட்டு படுத்துருக்காங்க. இவங்க வந்து இந்த மரக்கட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, கயிறு கட்டில், அதுலதான் படுத்துட்டு இருந்தாங்களாட்டு. இவங்களுக்கு தட்டி தட்டி எழுப்பலாம் அப்படின்னு கையை நீட்டுறாருங்க. அந்த கை அவங்களோட மனைவி மேல படவே இல்லையா. இவருக்கு நல்லாவே ஃபீலே ஆகலையா, நம்ம மனைவியை கூப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீலே ஆகலையா. உடனே இந்த நபர் மறுபடியும் அந்த உருவத்தை பாக்குறாருங்க. அது மெதுவா நகர்ந்து அவங்களோட மனைவி பக்கம் போகுதுங்க. இப்போ நமக்கு எதுனா கூட பிரச்சனை இல்லை, நம்மளோட மனைவிக்கும் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த நபர் தடுமாறி மெதுவா எழுந்து அந்த உருவத்தை தள்ளி விட்டலாம் அப்படின்னு பக்கமா நெருங்கி போறாருங்க. இவங்களோட மனைவியோட கட்டில் வரைக்கும் பார்த்த அந்த உருவம் அதன் பிறகு எங்க மறைஞ்சிச்சுன்னே தெரியல. இவருக்கு எதுவுமே தெரியல. அடுத்தது இந்த நபர் எங்கெங்கயோ லைட் எல்லாம் போட்டுட்டு கட்டிலுக்கு அடியில, இவரோட கட்டிலுக்கு அடியில, அப்புறம் ஜன்னல் பக்கமா எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாரு. எங்கேயுமே அந்த உருவங்கள் இல்லை. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அங்க படுத்துட்டு இருந்த அவங்களோட மனைவியை லைட் போட்டதுமே எந்திரிச்சிட்டாங்க. எழுந்தது என்னங்க ஆச்சு, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிதான் நடந்துச்சுடி, அது உன் பக்கம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனைவி கதற ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. என்னங்க சொல்றீங்க, என் பக்கம் வந்துச்சா, எனக்கு ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் படுக்கிறாங்க. படுத்தவங்களுக்கு தூக்கமே வரல. வேற கதைகள் ஏதோ பேசுறாங்க. ஊர்ல நடந்தது, உலகத்துல நடந்தது, எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரிலாம் நடக்கதான் செய்யும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இவங்களை அறியாமலே தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததுமே இவங்களோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, வேலையா எப்போதுமே வாசலுக்கு தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலமெல்லாம் போடுவாங்களாம். அதே மாதிரி தான் போய் போட்டுட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்களும் 2 பேரும் பேசிக்கிட்டே இவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகுரல், பயங்கரமான குரல் கேட்குதுங்க. இந்த குரல் எங்கிருந்து கேட்குதுன்னு யாருக்குமே தெரியல. தூரத்துல ஒரு பொண்ணு கதறி அழுகிற மாதிரியான சத்தம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கேட்குது, ஜெகனோட மனைவிக்கும் கேட்குது. என்னடா இது, எங்கேயோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, உனக்கு கேட்குதா அப்படின்னு ஜெகனோட மனைவி கேட்குறாங்க. அவங்களும் ஆமா எனக்கும் தான் கேட்குது, எங்கிருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல, எங்கேயோ உங்க வீட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொன்னதும் இங்க ஜெகனோட மனைவி அள்ளு விட்டு போயிட்டாங்களாம். என்ன நீ எங்க வீட்டுல இருந்து கேட்குதுன்னு சொல்ற, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வேகமா ஜெகனோட வீட்டுக்குள்ள அவங்களோட மனைவி வராங்களாங்க. வந்துட்டு பார்த்தா அவங்க சொன்னதாங்க உண்மை. இவங்களோட வீட்டுக்குள்ளதான் அந்த அழுகிற சத்தம் கேட்குது.
இந்த அழுகிற சத்தம் இப்போ நல்லா எங்க கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெகன் படுத்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த ரூம்ல தாங்க கேக்குது. என்னடா இது, அவர் படுத்துட்டு இருக்க அந்த ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது அப்படின்ட்டு இவங்களோட மனைவி பயந்துகிட்டே அப்படியே போய் பாக்குறாங்களாங்க. அங்க ஜெகன் தாங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. போர்வையெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு, அவர் ஒரு மாதிரி காலெல்லாம் நல்லா சம்மணங்கால் போட்டுட்டு தலையை கீழே குனிஞ்சு போட்டுட்டு அழுதுட்டே இருந்திருக்காருங்க. அதுவும் ஒரு லேடிஸ் வாய்ஸ்ல. ஒரு ஜென்ஸ் எப்படி லேடிஸ் வாய்ஸ்ல அழுக முடியும், ஆனா கதறி கதறி அழுகுறாராங்க. அழுது அந்த மனுஷனை பார்த்துட்டு இவங்களுக்கு நல்லா நடுங்கி போயிட்டாங்களாம். என்னடா இது, இந்த நபர் அழுதுட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேக வேகமா என்னங்க என்னங்க அப்படின்னு சத்தம் போட்டு போறாங்க. ஆனா சுத்தமாவே ஜெகன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம இருந்திருக்காரு. தொடர்ந்து அழுதுட்டே இருந்திருக்காரு. அப்போதான் அங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்கள வாங்க, எங்க வீட்டுல தான் கேக்குது, எங்க வீட்டுக்காரர் தான் இப்படி பண்றாரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துட்டு பார்க்கும்போது ஜெகன் அழுதுட்டே இருந்தவர் அப்படியே அமைதியாயிட்டாராங்க. மெதுவா எழுந்து பாத்ரூம்குள்ளேயும் போயிட்டாராம். எங்க வீட்டுலதான் கேட்டுச்சு, நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுலதான் கேட்டுச்சு, என்னோட கணவர் தான் அழுதாரு, ஏன் இப்படி அழுகுறாருன்னு தெரியல, அதுவும் ஒரு பொண்ணோட குரல் அழுகுறாரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உன்னோட கணவர் உன்னை பிராங்க் பண்றதுக்காக அப்படி பண்றாரோ, இல்ல உன்னை ஏமாத்துறாரோ, கேலி கிண்டல் பண்றாரோ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஜெகனோட மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், கேலி கிண்டல் கிடையாது, இது வேற எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட் நடந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த காரணத்தினால ஒருவேளை பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாரு. சரி எதுவா இருந்தாலும் இன்னும் 2 நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே கூட இருக்குங்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை சமாளிச்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறமா பாத்ரூம்குள்ள போன அந்த ஜெகன் மெதுவா வெளியே வராருங்க. வெளியே வந்துட்டு பேசுறாரு, நார்மல் குரல்ல தான் பேசியிருக்காரு, இவரோட வாய்ஸ்ல தான் பேசியிருக்காரு. அப்பாடா நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு, வாங்க டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ எல்லாம் போட்டு ஜெகனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கொடுக்குறாங்களாங்க. ஜெகன் நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. ஏன்னா நேரமாவே கிளம்பிடுவாராம், ஒரு 7 மணிங்கும் போதெல்லாம் கிளம்பிடுவாராம். அந்த மாதிரி டிஃபன் எல்லாம் எதுவுமே சாப்பிடலங்க. அன்னைக்கு நேராக இவங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, லஞ்சோட சேர்த்து ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டார். அன்னைக்கு போயிட்டு நாள் முழுக்கவே அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்த நபர் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணியிருக்காரு. ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காருங்க. அப்போ வீட்டுக்குள்ள வரும்போதே அவங்களோட மனைவிட்டு சொல்றாங்க, என்னை தொல்லை பண்ணாத, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, கை கால் உடம்புலாம் பயங்கரமா அடிச்சு போட்ட மாதிரி வலியா இருக்கு, நான் போயிட்டு படுத்து தூங்குறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுத்திருக்காரு. படுத்த நபர் ஒரு 3/4 மணி நேரம் நல்லாவே தூங்கிட்டாராங்க. படுத்ததுமே தூங்கிட்டாராங்க. 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் முன்னாடி நாள் மாதிரி அந்த கட்டிலு மேல எழுந்து உட்கார்ந்துக்கிட்டு தலை கீழே குனிஞ்சு போட்டுக்கிட்டு தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாராங்க. அதுவும் ஒரு பொண்ணோட குரல்ல அழுகுறாராங்க. இந்த குரலை கேட்டதும் இவங்களோட மனைவி வெளியே தான் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வெளில ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு பார்த்தா இங்க அந்த ஜெகனோட முகமே விகாரமா இருந்திருக்குங்க. ரொம்ப ஒரு விகாரமா கொடூரமா இருந்திருக்கு. தலையா அடிச்சுக்கிட்டு அழுதுட்டே இருந்திருக்காரு ஒரு பொண்ணோட குரல். ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்திருக்காரு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னப்பா இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், ஒரு பொண்ணோட குரல்ல பேசிட்டு இருக்கிறான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஜெகனை வந்து இப்படி உலுக்கி கேட்கறாங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே இருந்தவர் அப்படியே பொத்துன்னு கட்டில மேல படுத்துட்டாராம். எதுவுமே பிடிக்கல, கண்ணை திறந்தும் நல்லா பார்க்கல, பொத்துன்னு அப்படியே படுத்துட்டாராம். ஏன் என்னடி நடக்குது உன் வீட்டுல, இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்காரு, ஏற்கனவே இன்னைக்கு காலையிலே இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, மறுபடியும் இதே மாதிரி கேக்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போதான் ஜெகனோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நடந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வெளியே உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா பயந்துருப்பாரு, அதனால கூட இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தூக்கத்துலதான் அந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் பேய் பிடிச்சிருக்கோம், அந்த பொண்ணோட ஆன்மா பிடிச்சிருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 3 பேரும் 3 சஜஷன் கொடுத்ததுல எனக்கு எந்த ஒரு இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எந்த இதுவுமே நான் நம்பல, ஆனா இது என்ன நடந்தாலும் இன்னும் 2 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்களோட மனைவி. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்க ஜெகனோட மனைவியும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஜெகனை பாக்குறாங்க. ஜெகன் ரொம்பவே அமைதியா படுத்திருக்காரு. ஆனா ரொம்பவே களைப்பா படுத்துட்டு இருக்கிற மாதிரி, எதுவோ கண்ணோல பார்த்து பயப்படுற மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்திருக்காரு. சரி எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அடுப்புல இருந்து சாம்பல் எடுத்துட்டு வந்து ஜெகனுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்திருக்காங்க.
அந்த சாம்பல் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு ஜெகனே மறுபடியும் எந்திரிக்கிறாருங்க. எழுந்துட்டு மண்டையெல்லாம் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு கத்துன்னு கத்துறாராங்க. ஐயோ ஐயோ அப்படின்னே கத்துறாராங்க. எதுக்கு இந்த அளவுக்கு கத்துனாரு அப்படின்றது இவங்களோட மனைவிக்கு புரியவே இல்லை. இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது தூக்கம் வருமா? வரவே இல்லை. ஜெகனோட மனைவியும் எழுந்து உட்காந்துட்டு பாக்குறாங்களா, என்னங்க பண்றீங்க, என்னங்க முடியெல்லாம் விடுங்க, மண்டையை பிடிச்சிட்டு இப்படி அழுகுறீங்களா அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு தலைவலியா இருக்கு, நான் செத்து போயிடலாம் போல இருக்கு, எனக்கு தயவு செய்து வெளியே போயிரு, நான் செத்து போயிடுறேன், நான் தூக்கு போட்டு செத்து போயிடுறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அமைதியா படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் தைலத்தை எடுத்துட்டு வந்து அவங்களோட மனைவி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டாங்க. நல்ல மசாஜ் மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே இருக்கவும் ஜெகனும் படுத்துட்டாரு. அப்பாடா எப்படி படுத்துட்டாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு அன்னைக்கு நைட்டு படுத்துட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்தவருக்கு பயங்கரமான கை கால் வலியா இருந்திருக்கு. அங்கங்க அந்த ரத்தம் கட்டி போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்திருக்குங்க. உடம்பு கை கால் எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரி இருக்கு. வீக்கங்களாகவும் இருக்கு. என்னங்க இவ்வளோ வீக்கமா இருக்கு, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்க காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கே ஒண்ணுமே புரியல. எப்படி அது வந்துச்சு என்னன்றது அவருக்கும் தெரியல. ஆனா கை கால் வலியா இருக்கு. அப்புறமா நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த ரத்தம் கட்டி போயிருந்துச்சுல அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வேலைக்கு எங்கேயும் போகல, அமைதியா படுத்து தூங்குறாருங்க. மாத்திரையை போட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு மத்தியானம் ஒரு 11 மணி இருக்குமாங்க. இந்த ஜெகன் உள்ள படுத்துட்டு இருந்தவரு மெதுவா எந்திரிச்சு நேரா போறாருங்க. எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிணறு ஒண்ணு இருந்திருக்குங்க. அந்த கிணத்துக்குள்ள விழுகிறதுக்காக போறாராட்டுக்குங்க. வேகமா விறுவிறுன்னு நடந்து போறாரு. அப்போதான் அவங்களோட மனைவி ஏங்க நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு அவர் நிக்காத காரணத்தினால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் உதவிக்கு கூப்பிட்டு அவருக்கு என்னமோ ஆச்சு, 2-3 நாளாவே சரியில்லை, அவரை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஜெகன் நேரா அந்த கிணத்துக்கு நேரா போயிட்டு நின்று சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு பொத்துன்னு விழுகிறதுக்கு போயிட்டாராங்க. டக்குன்னு ஒரு ஆள் போயிட்டு அவரோட கையை பிடிச்சி இந்த பக்கம் இழுத்துட்டாராங்க. இல்லை அப்படின்னா அந்த கிணத்துல விழுந்திருப்பாரு. அந்த கிணத்துல படியும் இல்லை. படிக்கிட்டு இருந்தா தானே மேலே ஏறி வர முடியும். எதுவுமே இல்லை. இவருக்கு நீச்சலும் தெரியாது. என்னடா அது, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு வேகமா ஒரு அட்டி விட்டு ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு திட்டிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னங்க ஆச்சு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அறியாமலே அங்க நான் போகணும்னே மனசுல தோணுது, நான் சாகணும்னே எனக்கு தோணுது, என்னன்னே எனக்கு புரியல அப்படின்றத சொல்லியிருக்காரு ஜெகனாவே. இவர் அப்படி சொல்றதை பார்த்துட்டு கூடியிருந்த எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களால் நல்லா பயந்துருப்பப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் ஜெகனோட மனைவி ஆமாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அங்க ஊர்க்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீ கோயில்ல இந்த வெள்ளிக்கிழமை அதுவுமா சாமி ஆடுவாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது தீர்வு காணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் கரெக்டாக வெள்ளிக்கிழமை. சரி அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வரைக்கும் காவல் காத்திருந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இவங்களோட மனைவி எழுந்திரிச்சு வேகமாக இந்த வாசலுக்கு சாணி போடுறது, கோலம் போடுறது, வீட்டை துடைக்கிறது, குளிக்கிறது எல்லா வேலைகளும் முடிச்சுட்டாங்க. ஜெகனையும் எழுப்புறாங்க. எழுப்பிட்டு போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்றத அனுப்பி வச்சிருக்காங்க. அவரும் தலையோட குளிச்சுட்டு வராரு. வந்து நேரமாகவே ஒரு 4-5 மணிங்கும் போதெல்லாம் போயிடணுமாங்க. அதே மாதிரி அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது சாமி சொல்லிகிட்டே இருந்த அந்த அம்மா திடீர்னு எழுந்து வந்து ஜெகனோட முட்டியை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிச்சாங்க. ஜெகனை பயந்து போயிட்டார். ஏமா என்னமாச்சு அப்படின்னு இங்கே ஜெகனோட மனைவி பதறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா ஃபுல்லாக ஆட்டுன்னு ஆட்டி எதேதோ சொல்லி அதுக்கப்புறம் யாரையோ மிரட்டுற மாதிரி மிரட்டி அந்த முடியை விட்டுட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் வேகமாக போயிட்டு திருநீர் அள்ளிட்டு வந்து அவரோட தலையில் போட்டு அவருக்கு நெத்திலையும் வச்சு விட்டுட்டு வாயிலையும் போட்டிருக்காங்க. அதன் பிறகுதான் வாயை திறந்து அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெகனுக்கு என்ன நடந்துச்சுன்றதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த ஒரு நர்ஸு பேயை வந்து ஏற்றிட்டு போனார் பார்த்தீங்களா, அப்போவே நல்லா பயந்துட்டாராம். அந்த நர்ஸோட பேய் தான் வந்து சாகணும் அப்படின்றத இவருக்கு உள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஃபீலை உருவாக்கியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்றதையும் சொல்லியிருக்கு. அந்த ஆன்மா வந்துட்டு இவரை ஃபுல்லாக ஆக்கிரமிக்க முடியல, இவரை வந்து ஃபுல்லாக பிடிக்க முடியல. ஆனால் இவர் வந்து ரொம்ப பலகீனமாக இருந்ததுனால ஓரளவுக்கு உடம்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அந்த அழுகிறது, இந்த நடுராத்திரில் கதிர் அழுது, அதுக்கப்புறம் இந்த கிணத்துக்குள்ளே போய் உழுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த முடியெல்லாம் பிடிச்சி ஆட்டி இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போவுமே அவரோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மை இருந்துச்சாங்க. அதனால தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அது வெளியே போகிறதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடணுமேனு அது வந்து பண்ணியிருக்கு. திருநீர்லாம் போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவானது அங்கேருந்து போயிடுச்சாங்க, இவரோட உடம்புலேருந்து விலகிடுச்சாங்க. இந்த நிகழ்வு அந்த
சாமி ஆடுறவங்க சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஏன்னா இவர் வந்துட்டு வேலையே சவாரிக்கு போகிறது தான், அதுவும் எங்கே யார் கூப்பிட்டாலும் போய் தான் ஆகணும், அதனாலேயே இவர் வந்துட்டு ரொம்ப பயப்படுறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு நான் துணை இருப்பேன், நீ பயப்படாமல் நீ உன் வேலையை செய்ய அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது கூடவே இந்த நபரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு கரெக்டாக இங்கே வந்துட்டு கோயிலில் தண்ணியெல்லாம் ஊற்றி அவரோட பேரில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெகன் என்ன பண்ணுறாருன்னா இந்த 4 வாரமுமே இந்த கோயிலுக்கு வராங்க, வந்துட்டு அந்த அம்மா சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. செஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அது கூடவே ஒரு முறை அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டும் இந்த பொங்கல் எல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொங்கல் வச்சு ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் போட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஜெகனுக்கே கொஞ்சம் மனசும் சரி மைண்டும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கூடவே இவரோட அந்த சவாரிகள் எல்லாமே இவருக்கு கூடுதல் வருமானம் கொடுக்குற அளவுக்கும் இருந்திருக்கு. ஆனால் என்ன சுச்சுவேஷன் ஆனாலுமே ஒரு 8-8:30க்கு மேலே இந்த நபர் ஆட்டோ ஓட்டுறதே கிடையாதுங்க. ஆனால் முன்னெல்லாம் வந்துட்டு 11 மணி 11:30 அப்படின்னா கூட ஆட்டோ ஓட்டிட்டு போவாராம். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 8:30-9 மணி மேக்ஸிமம் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வராம். அந்த மாதிரி தான் இப்போ பழக்கப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு வந்து சொந்தமாக இன்னும் 2 ஆட்டோ இருக்குது. ஆனாலும் நான் இன்னும் ஆட்டோ டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற நிகழ்வு ஜெகன் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு. இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கேன், என் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நினச்சி பார்த்து தான் நான் பயத்தோடு தான் இப்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன ஜெகனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக வாழ்கிறதுக்காக நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம ஹைப் பண்ணிருங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியலான பயங்கரமான சம்பவங்களை கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரியான பயங்கர சம்பவங்கள் நடந்திருக்குன்னா அது நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் நோட சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வில் நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா, பாய்.